ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் அரையாண்டு தேர்வுக்கான வினாத்தாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025க்கான கொஷின் பேப்பர். இந்த கொஷின் வந்து 2025க்கு உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின்ஸ் ஆகவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆகவும் யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த கொஷின்ஸ் வந்து ஒரிஜினல் கொஷின் பேப்பர், பட் இந்த இயருக்கு இல்லை, ப்ரீவியஸ் இயருக்கான ஒரிஜினல் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகம். கம்ப்ளீட்டாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. 14 1 மார்க்ஸுமே நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதில் இருந்து ஒரு சில கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். தென் உங்களுடைய புக் பேக்கில் இருந்து நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். தென் 2 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும் தமிழ் அப்படின்றதுனால. நீங்கள் வந்து இந்த புக் பேக்ஸில் ஒவ்வொரு இயலுக்கு பேக்லேயும் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ், கலைச்சொற்கள், மரபு பிழை நீக்கி எழுதுக, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்கக்கூடிய குருவினாக்கள், சிறுவினாக்கள், இது எல்லாமே மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது எது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கு பிஃபோராகவே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துட்றோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. இப்போவே நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாலே பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தென் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய 4 மார்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. உங்களுடைய புக் பேக்ஸ்லேயுமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். அந்த கொஷின்ஸுமே படிக்கோங்க. தென் இந்த கொஷின்ஸ் இல்லாமல் இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் எய்தர் ஆரில் படிக்கிற மாதிரி விட்டுறாதீங்க. மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் தமிழ் அப்படின்றதுனால நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி உங்களால் எழுத முடியும். இந்த தமிழாக்கம் கொஷின்ஸ் இருக்குது, இதுவுமே நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே அது என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாகவே எழுத முடியும். தென் உங்களுக்கான 6 மார்க் கொஷின்ஸ் இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கட்டுரை எழுதுகிற மாதிரி, ஸ்டோரிஸ் ரைட் பண்ணுற மாதிரி, கதை எழுதுகிற மாதிரி, இதிலே ஈஸியாக ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக, இந்த மாதிரியான ஈஸியான கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து துணை பாடம் எல்லாமே கிளியராக படிச்சுக்கோங்க. அடிப்பிழையாமல் செயல் வடிவில் விடைத்தருக மனப்பாட பகுதி கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஈஸியாகவே அட்டன் பண்ண முடியும். தமிழ் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.